கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 7இல் சனி, 10இல் சுக்கிரனும் மற்றும் குருவும் உட்கார போகிறாருங்க. நல்ல மாற்றங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த குருவும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் உட்காண்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக 2ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் 10இல் உட்காண்டிருக்கு குருவோடு சேர்றதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியது, நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் மீடியா தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக அமைய போகுதுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா குரு நல்ல தொழில் ஸ்தானத்தில் உட்காண்டிருக்கிறதுனால அவர் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவராக கண்டிப்பாக அமையும். யாரெல்லாம் ஃபாரினுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபாரினுக்காக H1B அப்ளை பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்ல மூமெண்ட் நல்ல பிளானட்லாம் உங்களுக்கு நல்லதாக கொடுத்துருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். மேலும் புதனானவர் 11ஆவது வீட்டில் இருக்கிறதுனாலையும் 10ஆம் ஆதியும் 11ஆவது வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பெரியவங்களுடைய அனுகிரகம், தாத்தாவுடைய அனுகிரகம், உங்களுடைய எல்டர் பிரதர்ஸ்னுடைய எல்டர் சிஸ்டர்ஸ்னுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிற அளவுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது. எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. சனியானவர் 7இல் உட்காண்டிருக்கிறதுனால யாரெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் செய்யக்கூடிய காலகட்டங்களாக அமையும். மேலும் கலத்திரக்காரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் உட்காண்டிருக்கு குருவனுடைய பார்வை அவருடைய குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால 7ஆம் ஆதியோடு சேர்ந்து உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பேச்சுவார்த்தைகள் மற்றும் நிச்சயதாம்பலம் நடந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எடுத்து போய் ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு விட போகிறது. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அரசு தொழிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. இந்த மாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும், நல்ல ஒரு ரெவென்யூவாக இருக்கும். யாரெல்லாம் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா யூ கேன் ஏர்ன் லாட். ஆக்சுவலாக இந்த மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாதமாக அமையும். ஏன்னா எல்லாருக்குமே அவங்களுடைய ஜாதகங்கள் தகுந்த மாதிரி அந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா 10ஆம் ஆதியின் 2இல் பார்த்திங்கன்னா புதன் உட்காண்டிருக்கார். லாபஸ்தானாதிபதியும் அவரே உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகின்றது. மேலும் ஆன்மீகத்திற்கான சுற்றுலாக்கள் கண்டிப்பாக அதனுடைய பேச்சுவார்த்தைகள், வெளியூருக்கு போகிற மாதிரி ஒரு யோகங்கள் இதை மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையும். ஏன்னா கேதுவானவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1.5 வருஷம் இதுலேயே இருக்க போகிறார், உங்களுடைய 12ஆவது வீட்டிலேயே இருக்க போகிறார். அதனால் ஆன்மீக சிந்தனைகள் நிறைய தோணும் உங்களுக்கு. மேலும் 7இல் சனி உட்கார்ந்ததுனால என்ன ஆகும்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த என்லைட்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு புதுவிதமான மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சனியினுடைய 2ஆம் ஆதி 8ஆம் ஆதி அவருடைய ராசியிலே உட்காண்டிருக்கார். யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகு தசை அஸ்த நட்சத்திரத்தில் ராகு தசை நடந்துட்டுருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகுனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் நடந்துட்டுருக்கோ அந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் ஆகிருந்துன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். வேலையில் இருந்தால் வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் வரும். யாரெல்லாம் படிக்கிறதுல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படிப்பு காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் மிகவும் பிரச்சனைகளாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது. ஏன்னா செவ்வாய் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால அவரே ராசியிலே 3ஆம் ஆதியாக இருக்கிறதுனாலையும் ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா இது லீகலில் எடுத்து போய் விடுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த டைவர்ஸ் கேஸு, இந்த கல்யாணமாகி பிரச்சனைகள் உரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலங்கள். யாருக்கெல்லாம் ராகுனுடைய பார்வை சுமாராக இருக்கோ, யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் பஞ்சாயத்து இருக்குலையோ அந்த மாதிரி ஒரு அதாவது இந்த கல்யாணமாகி பிரச்சனைகள் உரிய காலகட்டங்களில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வார்த்தைகளை அளந்து பேசுங்க. எப்போதுமே அது உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா எடுத்து போயிட்டு பெரிய பிரச்சனைகள் எடுத்து போய் விட்டுறக்கூடியது. குடும்பஸ்தானத்தையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே தவிர யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம்
காலகட்டங்கள் கோச்சாரம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து உத்திர நட்சத்திரம் மற்றும் அஸ்தம் மற்றும் வந்து சித்திரை நட்சத்திரங்களுக்கெல்லாம் மிகவும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ராகுனுடைய பார்வை சொல்லும்போது இதுதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது புனித நல்ல ஞானத்தையும் தரக்கூடியதான ஒரு காலகட்டங்களாக அமையக்கூடியது. ஏன்னா வந்து ராகு வந்து கெடுத்துருவாரா அப்படின்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா எஜுகேட் கொடுப்பார். ஸோ அதனால் வி ஹேவ் டு அப்டேட் அவர் செல்ஃப், வேறு வழி கிடையாது. அந்த எஜுகேட் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அமைதியாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அமைதியாக பேசிட்டு இந்த காலகட்டங்களில் அமிக்கபிளாக போயிட்டு நம்முடைய இந்த காலகட்டங்களில் வந்து கடந்து செல்வது மிகவும் முக்கியமாகின்றது. ரெண்டாவது தனஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் ஆதியும் அவரே வந்து 10ஆம் ஆதியும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2க்கும் 9க்கும் உரிய 10ஆம் ஆதி 10ல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதுங்க. ஏன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றங்கள் வருமோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், அவ்வளோக்கு அவ்வளோ இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபெனலில் இருந்ததுன்னா, பிஸ்னஸ் பண்ணி ஃபெனலில் இருந்ததுன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கன்வர்ஷன்ஸை கொடுக்க போகிறது. ஏன்னா குருவனுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். திடீர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் என்னடா இவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமான்னு கூட யோசிப்பீங்க. சிலருக்கெல்லாம் வந்து இன்சென்டிவ்ஸ்க்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த செவ்வாயினுடைய பிரச்சனைகள், அதாவது அஷ்டமாதிபதியும் 2ல் அதாவது 3ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியிலே இருக்குது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலகட்டங்களில் சிவனுடைய வழிபாடுகள் மிகவும் முக்கியமாகின்றது. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் ரொம்பவும் முக்கியமாக மாறுகின்றதுங்க. உங்களுடைய பெரியவங்களை வந்து அவங்கள வணங்கி, பெரிய தாத்தாவை வணங்கி, அதாவது முப்பாட்டனார் அவங்களெல்லாம் வணங்கி அவங்களுடைய வந்து வழிமுறைகளை வந்து ஏற்றுக்கொள்வது இந்த காலத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக மாறுகின்றது. மேலும் வந்து இந்த ராகுனுடைய தசைகள் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகுக்கான பரிகாரங்களை செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒரு தயிர் சாதமோ ஒரு வடையோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு 18 வாரங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். மேலும் இந்த செவ்வாய் ஆனவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியது. யாருக்கெல்லாம் வந்து சக்கரை பொங்கலோ அதாவது சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், வெண்பொங்கலாக இருக்கட்டும், யாருக்காவது செஞ்சு ஒரு 7 பேருக்கு தானங்கள் கொடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் வந்து ஹோமங்கள் பண்ணக்கூடிய ஹோமங்கள்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டங்களில் வந்து நவக்கிரக சாந்திகள் செஞ்சு நீங்கள் இந்த பலன்களை வந்து நல்லபடியாக பெறணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோம். அம்பாளை வழிபடுவது மிகவும் சிறந்தது. இல்லை இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால 2ஆம் ஆதியும் வந்து 9ஆம் ஆதியும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களை அம்பாளை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச அம்பாளை வந்து யாரையாவது வழிபடுங்க. லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்கள், கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஸ்ரீ சுக்தங்களை சொல்லுங்கள். மேலும் வந்து துர்காதேவியை பிரார்த்தனை பண்ணுங்கள், மேதா சுக்தத்தை பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். இதுலேயும் ஹோமங்கள் பண்ணலாம்ன்றது சாஸ்திரங்க. ஆக்சுவலாக இந்த சுக்தாதி ஹோமங்கள் பண்ணும்போதும் நல்ல வாழ்க்கைகள் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பூஜைகளை கொஞ்சம் விமர்சனையாக பண்ண முடியும்னா பெரிய அளவில் பண்ணணும்னா சண்டி ஹோமங்களையும் பண்ணுங்கள். வீட்டில் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். எப்படி பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யார் வச்சு பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. ரொம்ப நல்ல காலங்களாக அமையறதுக்காக நம்ம எல்லாருமே இந்த காலகட்டங்களில் பிரார்த்திப்போம். இந்த காலகட்டங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த தோஷங்கள் எல்லாமே இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சங்கள் குறையும்ன்றது இந்த சாத்திரங்கள் சொல்லுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிப்போங்க. இப்போது கூறியுள்ள 12 ராசிகளுக்குடைய பலன்கள் பொது பலன்களாக இருக்கிறதுனால உங்களுடைய இண்டிவிஜுவல் உங்களுடைய ஆரோஸ்கோப் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.